சுண்டைக்காயை இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற விதையெல்லாம் நல்லா தட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது மாதிரி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை, இப்போ நம்ம பூண்டு வச்சுருக்கோங்களா, ஒரு 20 பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டாச்சு. இப்போ நான் சாம்பார் வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் இந்த சுண்டைக்காய் வறுத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதையும் அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் அதை நல்லா தண்ணியில் நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் அதில் போட்டுக்கலாம். சரிக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இப்போது வீட்டு மிளகாத்தூள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வரட்டுங்க. ஒரு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலை அதில் அப்புறமா ஊற்றலாங்க. இப்போது இதை மாதிரி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதையும் அதில் ஊற்றிக்கலாம். அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிட்டேன். தேவையான கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கோங்க. தனியே காரத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஏற்கனவே வீட்டுத்தூள் போட்டிருக்கேன். இது காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. மூடியே திறந்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு கலர் அதை கலரி விட்டுக்கலாம். வயிற்றில் இருக்கிற பூச்சி இருந்தால் கூட செத்து போயிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வைக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு வத்தல் வச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அப்படி நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எந்த கார குழம்பு வச்சாலும் வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ கொஞ்சம் கலந்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் கார குழம்புல. இப்போ அதையும் போட்டுட்டு நான் கலரி விட்டுக்கிறேன். நம்ம சிம்மில் வச்சாதான் நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே தெரிஞ்சு வரும். இப்போ சிம்மிலேயே கொதிக்கிட்டேங்க. ஹலோ பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு இப்படி தாங்க வைக்கணும். இது வந்து 3 நாள் 4 நாள் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இது.